முருகர் மெசேஜ் பார்த்திருக்கோம், சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் பார்த்திருக்கோம், அமாவாசை மெசேஜ்லாம் பார்த்திருக்கோம். நன்றி அம்மா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த சிறப்பான தை வெள்ளி நாளான அன்னைக்கு அம்மன் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க. சமீப காலமா ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா உழைச்சிருப்பீங்க. மன அமைதி இல்லாம, உடல் அமைதி இல்லாம, உடலை சரியா கவனிச்சுக்காம, எதுக்கும் ஒரு டைம் கொடுக்காம, நீங்க என்ன பண்றீங்கன்னே அப்படின்னு உங்களுக்கே ஒரு கட்டத்துல தெரியாத அளவுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா உழைச்சிருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க பயல் செலக்ஷனை பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னா உங்களோட ரீடிங்கை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவுல நாம எந்த விஷயத்த பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய மெசேஜ் நம்ம பார்த்திருக்கோம். முருகர் மெசேஜ் பார்த்திருக்கோம், சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் பார்த்திருக்கோம், அமாவாசை மெசேஜ் எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த தை மாதம்னாலே எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப சிறப்பானது. அதுலயும் இந்த தை மாதத்துல வரக்கூடிய தை வெள்ளிலாம் மிகவும் சிறப்பான ஒரு நாட்களா இருக்கும். அந்த சிறப்பான நாட்கள்ல நம்ம பெரும்பாலும் அம்மனுக்கு பொங்க வச்சு வழிபட்டு நம்மளுடைய வேண்டுதல்களை கேட்டு நிறைவேற்றிப்போம். இந்த சிறப்பான தை வெள்ளி நாளான அன்னைக்கு அம்மன் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, பராசக்தி அம்மன் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். சோ இந்த மெசேஜ் எப்படி பார்க்க போறோம்னா, ஃபைல் செலக்ஷன் தான். 3 குரூப் இருக்கும். 3 குரூப் உங்களுக்கு போட்டோவா டிஸ்பிளே ஆகும். அந்த 3 போட்டோஸ்ல உங்களுக்கு எந்த போட்டோ நீங்க உங்க எனர்ஜியோட கனெக்ட் பண்றீங்களோ அந்த போட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ அந்த போட்டோஸ்க்கான அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான தைவெள்ளி அம்மன் மெசேஜ் பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நன்றி அம்மா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பா இந்த தைவெள்ளியில நீங்க பதிவிடுங்க. நிச்சயமா நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இப்போ நீங்க பயல் செலக்ஷனை பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னா உங்களோட ரீடிங்கை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு இந்த தைவெள்ளி நாள்ல அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச அம்மனை மனசுல நினைச்சு அவங்க கிட்ட கேளுங்க உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத. ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான மெசேஜ். உங்களுக்கு அம்மன் தரக்கூடிய மெசேஜ், இப்போ நீங்க கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச காலத்துக்கு அமைதியா இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். உங்களுக்கு ரெஸ்ட் ரொம்பவே தேவைப்படுது. நீங்க சமீப காலமா ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா உழைச்சிருப்பீங்க. மன அமைதி இல்லாம, உடல் அமைதி இல்லாம, உடலை சரியா கவனிச்சுக்காம, எதுக்கும் ஒரு டைம் கொடுக்காம, நீங்க என்ன பண்றீங்கன்னே அப்படின்னு உங்களுக்கே ஒரு கட்டத்துல தெரியாத அளவுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா உழைச்சிருப்பீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு அந்த உழைப்பா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்ன்ற ஒரு வெறியா இருக்கட்டும், அது தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய செயல்களா இருந்திருக்கலாம். சோ இது எல்லாத்தையும் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க சிறிது காலத்துக்கு ரெஸ்ட் தேவை. உங்க மனதுக்கும் உடலுக்கும் ஒரு அமைதி தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ ஓகே, இப்ப நான் எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது? அப்ப நான் தூங்கிட்டே இருக்கணுமா எனி டைம்? அப்ப நான் வேலைக்கெல்லாம் போக கூடாதா? அப்ப நான் வேலைக்கு போலன்னா என்னோட ஃபேமிலி யார் பார்த்துப்பா? அப்ப நான் எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? இந்த மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் உங்க மனசுல இருந்ததுன்னா அதற்கும் அம்மன் தரக்கூடிய பதில், நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதா இருக்கிறது உங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே நீங்க சந்தோஷமா இருக்கணும். பிரச்சனையை விட்டுருங்க, பிரச்சனைக்குரிய நபர்கள் இருந்து தள்ளி இருந்துருங்க. ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும், அந்த ஒரு விஷயத்த விட்டுருங்க. தினசரி வேலைகள் கடமைகள் என்னவோ அதை நீங்க செஞ்சுக்கிட்டே, அதை எந்த ஒரு ஹரிபரியும் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம செஞ்சுக்கிட்டே அண்ட் ஆல்சோ நீங்க சந்தோஷமா இருக்கணும். உங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதா இருக்கட்டும், இதுவும் ஒரு விதமான ரெஸ்ட் தான். நம்ம வெளியே வெக்கேஷன் போயிட்டு வரதே நம்மளுக்கான ஒரு ரெஸ்ட் தான். சோ அந்த மாதிரியான ரெஸ்ட் எடுக்கணும். மனசை சந்தோஷமா
சந்தோஷப்படுத்துறது மூலியமா நம்மளுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அந்த ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு வந்து உண்மையான ரெஸ்ட். அது உங்களுக்கு நீங்க எடுக்கணும் அப்படின்றதுதான் இங்க அம்மன் தரக்கூடிய பதில். இதை நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்களை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல வேற விதமான டார்கெட்ஸ் நீங்க அச்சீவ் பண்ணணும் அந்த ஒரு இலக்கா இருக்கட்டும், அதை கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், கமிட்மெண்ட் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கட்டும், இது எல்லாமே உங்களை விட்டு அந்த ப்ரெஷர் விலக ஆரம்பிக்கும். அண்ட் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ கொஞ்சம் நிறுத்தி நிதானமா நீங்க செயல்படணும், அதுவும் சந்தோஷ மனநிலையோட செயல்படணும். இப்போ ஃபியூச்சரை பத்தி நினைச்சுக்கிட்டே அதுக்காக ஓடிக்கிட்டே பிரசன்ட்டை ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம். ஸோ பிரசன்ட் சிச்சுவேஷனை நிறுத்தி நிதானமா சந்தோஷமா நீங்க வந்து ஃபீல் பண்ணணும், அதை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் அம்மன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ். ஸோ இதை மட்டும் நீங்க பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு மனசுக்கு எந்த அம்மன் சொரூபத்தை நீங்க எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு நீங்க எப்பவுமே நன்றி உணர்வோட இருங்க, நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்க சூழ்நிலை நன்மையானதா உங்களுக்கு மாறும் அப்படின்றதுதான் அம்மன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான அம்மன் தரக்கூடிய மெசேஜ் இந்த தைவெள்ளி சிறப்புக்காக நம்ம பார்த்தோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நன்றி அம்மா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2 யாரெல்லாம் ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன இந்த தைவெள்ளி நாள்ல அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைல் நம்பர் 2 உங்க மனசுல எந்த அம்மன் தெய்வத்தை நீங்க எடுத்திருக்கீங்களோ ஸோ அவங்க கிட்ட உங்களுடைய வேண்டுதல்களை வைங்க, எனக்கான ஒரு நல்ல மெசேஜை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைல் நம்பர் 2 ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான மெசேஜ். ஸோ ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கு அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையை, உங்களுக்கு வெளியே இருக்கிற உண்மையை அதை சொல்றதுக்கு அது எப்பேற்பட்ட ஒரு சூழலா இருக்கட்டும், பிரச்சனைக்குரிய ஒரு இடமா இருக்கட்டும், ஆனா உண்மை என்ன அப்படின்றத சொல்றதுக்கு நீங்க எந்த ஒரு பயமும் பதட்டமும் பட தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு உண்மையை பேசுறீங்களோ, உண்மையா இருக்கிறீங்களோ அப்பதான் உங்களுடைய அந்த வேல்யூ எக்ஸ்பெண்ட் ஆகும். மற்றவங்க கிட்ட உங்களை வந்து கரெக்டா அங்கீகாரம் கொடுப்பாங்க, உங்களுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கும். ஸோ என்னைக்குமே ஒரு உண்மையை வந்து நீங்க மறைக்கிறதால உங்களுக்கு எந்த பலனும் இல்லை. அண்ட் அது மற்றவங்க மேல இருக்கிற ஒரு பயத்தினால கூட எந்த உண்மையும் நீங்க மறைக்க கூடாது. ஸோ உண்மையை வந்து உண்மையாவே பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொடுக்குறாங்க. இது உங்களுடைய ஒரு ஃப்ரீடமையும் குறிக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு ஒரு சுதந்திர உணர்வோட இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு ஃப்ரீ வில்லா இருக்கிறீங்க, மனிதரா இருக்கிறீங்கன்றது குறிக்கிறது தான். ஸோ எப்பவுமே நீங்க வந்து உண்மையை பேச தயக்கம் காட்ட வேண்டாம் அப்படின்றாங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு காரியம் நிறைவேறணும், அது அம்மன் கிட்ட வேண்டுதல் வச்சிருக்கீங்க, அதுல நிறைய டிலேஸ் இருக்கு, அதாவது காலதாமதங்கள் இருக்கு, இன்னும் அது நடக்காம இருக்கு. அப்போ அதை என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னா அம்மன் வந்து எனக்கு அந்த வேண்டுதலை நடத்தி கொடுக்க மாட்டாங்க, எனக்கு அந்த பிளெஸிங் கொடுக்கல, சோ அப்ப நான் கேட்டது தப்பா, இல்ல வந்து நான் அதற்கு தகுதி இல்லாத ஆளா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா உங்களுடைய நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றத்திற்கு அது ரொம்ப உத்வேகமா இருக்கும், அதை வந்து ஆக்சிலரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன வேண்டுதல்கள் வச்சாலும் சரி, எந்த விஷயங்களை கேட்டிருந்தாலும் சரி, உங்களுடைய இஷ்ட தெய்வம் அம்மன் கிட்ட அது கண்டிப்பா சீக்கிரமா நடக்கணும்னா அதற்கான சாத்தியங்கள் உடனே நடக்கணும், அதற்கான விஷயங்கள் உடனே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க அந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தினாலதான் அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்பிக்கையை மட்டும் எப்பவுமே விட்டுறாதீங்க, எப்பவுமே நம்பிக்கையோட இருங்க. அம்மன் எனக்கு நான் இதை கேட்டுட்டேன், அம்மா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருங்க, கண்டிப்பா நடக்கும். காலதாமதங்கள் இருந்தாலும் ஆனா நீங்க அந்த டெஸ்டினியை உங்களால ரீச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த, அதாவது நம்பிக்கையை உங்களுக்கு வந்து இன்னைக்கு மெசேஜா கன்வே பண்றாங்க. அண்ட் எங்கேயுமே நீங்க உண்மையை பேசவோ சொல்லவோ தயங்காதீங்க, ஏதா இருந்தாலும் உங்க மனசுல பட்ட அந்த உண்மையை நீங்க சொல்றதுதான் நல்லது, எதற்காகவும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜும் கொடுக்குறாங்க. ஸோ ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கு இந்த தைவெள்ளி நாள்ல அம்மன் தந்த மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நன்றி அம்மா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 3 யாரெல்லாம் ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு இந்த தைவெள்ளி நாள்ல அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். சோ உங்க மனசுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமான அம்மன்னு நீங்க மனசுல நினைச்சு உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றது, உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத உங்ககிட்ட நீங்க கேளுங்க. ஃபைல் நம்பர் 3 ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான மெசேஜ்.
உங்களுக்கு அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, சமீப காலமா நீங்க எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லாமே என்னை விட்டு போகிற மாதிரி இருக்கு, எல்லாமே இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு, நான் கட்டின கோட்டை எல்லாமே இடிஞ்சு விழுந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, இது என்னதான் நடக்குது, அப்ப என் வாழ்க்கை இது வந்து இறுதி கட்டமா, அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் பயம்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும். சோ இது வந்து அம்மன் தரக்கூடிய பதில். இதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டம் கிடையாது, உங்களை வந்து ரீபில்ட் பண்றாங்க, மறுபடியும் உங்களை புதுசா கட்டமைக்கிறாங்க. சோ அந்த கட்டமைக்கும் போது உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் நீங்க விருப்பப்பட்டாலுமே உங்களை விட்டு அதெல்லாம் போயே ஆக வேணும். சோ அத போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புதிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் ரீபில்ட் ஆகும். இது சில பேருக்கு உங்களோட கேரக்டரா கூட இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கா இருப்பீங்க, டாமினண்டா இருப்பீங்க. சோ அந்த விஷயங்கள்லாம் உடையணுன்றதுக்காக கூட சமீப காலமா சில விஷயங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டா நடந்துகிட்டு இருக்கும். இல்ல நீங்க வேற பிளேஸ்க்கு போகணும் அப்படின்றதுனால கூட இப்ப இருக்கிற பிளேஸ்ல எல்லா விதமான இம்சைகளும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை, புதிய விஷயத்தை நோக்கி நீங்க போகணும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் இதை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு நடந்த இழப்புகள், பிரச்சனைகள். ஆனா நடக்காத பிரச்சனை, நடக்காத இழப்புகள், இதுல இருந்தெல்லாம் அம்மன் உங்களை காப்பாத்திருக்காங்க அப்படின்றத உங்களால பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க இப்போ ஒரு மனநிலையில இருக்கீங்க, அவநம்பிக்கையா. சோ எப்பவுமே அம்மன் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா தான் இருப்பாங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், இல்ல கண்ணுக்கு தெரியாத கெட்ட விஷயங்கள், இதுல இருந்தெல்லாம் நீங்க காப்பாற்றப்பட்டிருக்கீங்க, இனிமேலும் காப்பாற்றப்படுவீங்க. அப்போ இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நடக்குது, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்குதுன்னா அது எல்லாமே உங்க வாழ்க்கைய புதுசா கட்டமைக்கிறதுக்காக தான், உங்களை நீங்க மெருகேத்திக்கிறதுக்காக தான். சோ இனி வரக்கூடிய நாட்கள்ல அமைதியோட, நிதானத்தோட செயல்படும் போது, சாந்தமான மனநிலையோட செயல்படும் போது எல்லாமே உங்களால மீட்டெடுக்க முடியும் அப்படின்றதுதான் அம்மன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 3, உங்களுக்கான தைவெள்ளிக்கான அம்மன் மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நன்றி அம்மா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நேர்களே, இந்த தைவெள்ளிக்கு நம்ம அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஃபைல் செலெக்ஷன்ல. ஸோ உங்க ஃபைலுக்கான மெசேஜ் பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன நிறைவு கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ நீங்க இதற்கு நன்றி செலுத்தும் விதமா கமெண்ட் செக்ஷன்ல நன்றி அம்மா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பக்தி கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.